வணக்கம். நான் கரூர்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர தலைவராக இருக்கேன். என் பேர் செல்வன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது இந்தியாவில் ஏற்றுமதி தொழில் நல்லாவே சிறப்பாக எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அதிக அளவு ஆகிட்டு இருக்குது. இந்த ஏற்றுமதி செய்கிற அனைவருக்குமே இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே நாடு ஒரே வரி இந்த சட்டத்தை நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த ஜிஎஸ்டி வரி ஏற்றுமதியாளருக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக அறிவிச்சாங்க. ஏற்றுமதியாளருக்கு மட்டும் இந்த ஜிஎஸ்டி வரி திரும்ப கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரியில் போர்ட்டலில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் லெவலில் இந்த ஜிஎஸ்டி வரி மக்களுக்கு ஏற்றுமதியாளருக்கு திரும்ப கிடைச்சிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அனைத்து ஏற்றுமதியாளருக்கும் உடனடியாக ஜிஎஸ்டி வரியை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைவரும் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வரிக்கு உண்டானதை கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒரு பிரிண்ட் அவுட் வரும், AR1ன்னு சொல்லி வரும். வந்ததுக்கப்புறம் அந்த படிவத்தோட ஒரிஜினல் நம்ம கையில் இருக்கிற ஏற்றுமதிக்கு உண்டான படிவுகள் அத்தனையுமே நகல் காப்பியை இணைச்சு நம்ம சென்ட்ரலைஸ் ஆஃபீஸ் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சரி பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜிஎஸ்டி பணத்தை உடனடியாக, அதாவது இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 நாளில் நம்ம ஏற்றுமதியாளருக்குரிய ஜிஎஸ்டி வரி திரும்ப நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். இதுதான் நடைமுறை. இது எதுக்காக ஏன் ஜிஎஸ்டி வரி போட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த ஜிஎஸ்டி வரினால அனைவருமே அக்கௌண்ட்டில் தான் தொழில் பண்ணணும், திருட்டு தொழில் பண்ண முடியாது. அனைவரும் டாக்ஸ் கட்டி நம்ம பண்ணுறப்ப இந்த ஜிஎஸ்டி வரி திரும்ப வாங்கினா கூட எல்லாமே நம்மளுக்கு கணக்கில் வந்துடுது. இது நடைமுறையில் இருக்குதுங்க. இதில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அனைத்து எக்ஸ்போர்ட்டர்டையுமே ஒரு இடைத்தரகர்கள் இந்த ஜிஎஸ்டி வரியை நான் திரும்பி வாங்கி தர்றேன் உங்களுக்கு, இதுக்கு எனக்கு 2% கமிஷன் கொடுங்க. 2% இல்லை, 2%லேருந்து 4% வரைக்குமே கமிஷன் கேட்குறாங்க. ஏற்றுமதியாளர்களுக்கு அதனுடைய பேஸ் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சரி நம்மளுக்கு ஏற்றுமதிக்கு உண்டான அந்த ஜிஎஸ்டி திரும்ப கிடைச்சிருச்சுன்னா, ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டாக லாக் ஆகுது, அது உண்மைதான். அதை திரும்பி வாங்குறதுக்காக அவங்க கமிஷன் ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதை முக்கியமாக இந்த விஷயமா எனக்கு தகவல் வந்த உடனேயே நான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆப்பில் அவருக்கு புகாரை பதிவு செஞ்சேன். மேலும் நமது டெக்ஸ்டைல் மினிஸ்டர் திருமதி ஸ்மிருதி இரானி மேடத்துக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அதே போல் நமது நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்களுக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். மேலும் நமது தமிழகத்தின் சிறந்த அமைச்சர், மத்திய அமைச்சர், போக்குவரத்துறை இணை அமைச்சர், மேலும் நிதித்துறையில் இணையமைச்சராக இருக்கார், அவருக்கும் இமெயிலில் லெட்டர் காப்பி அனுப்பிச்சி விட்ருங்க. இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக 10 நாளில் அந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிய தலைமை கழகத்திலேருந்து டெல்லியிலேருந்து ஃபோன் வருது. வந்துட்டு உங்களுக்கு அந்த அதிகாரியை கூப்பிடுவார், தமிழ்நாட்டிலேருந்து அதிகாரி கூப்பிடுவாருன்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த அதிகாரிகள் ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டாங்க. திருச்சியில் அவர் தான் பொறுப்பாளர், ஜிஎஸ்டிக்கு ஜோனல் ஹெட் அவர் தான், சிவகுமார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, நீங்கள் யாருமே இந்த ஜிஎஸ்டி வரி திரும்ப பெறதுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடாது, கமிஷனோ லஞ்சமோ கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்க, இடைத்தரகர்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக எங்ககிட்ட புகார் தெரிவிங்க. நாங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து உடனடியாக அவங்கள எந்த தக்க நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் உடனடியாக எடுத்துடுறோம், முடிஞ்ச அளவு கைதே நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்கிட்ட பதிவு பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் அவர்கிட்டையுமே காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பதிவு பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கமிஷனை எதிர்பார்த்துக்கிட்டு 3 மாதமாக நிறைய டாக்குமெண்ட்டை வச்சுருந்தாங்க. இப்போவுமே கூட நிறைய ஏற்றுமதியாளர்கள் கமிஷன் கொடுத்துட்டு இன்னமும் ஜிஎஸ்டி வாங்காமல் உட்காந்துருக்குறாங்க. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற உண்மை. ஸோ இதுக்கு அதிகாரிகள், நம்ம அந்த ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உண்டான சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்,
அதே போல் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது மத்திய அரசு கொடுக்குற ஜிஎஸ்டியும் 2.5% வரும். அதே போல் மாநில அரசு கொடுக்குற ஜிஎஸ்டி 2.5%. இந்த மொத்தம் 5%ம் அதிகபட்சம் 15 நாளில் கிடைச்சிடணும். கண்டிப்பாக இது வந்து நம்ம அனைத்து ஏற்றுமதியாளருக்கும் சொல்லிக்கிறேன். நம்ம படிவம் வந்து கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ண உடனேயே அந்த காப்பியை கொண்டு போய் உள்ளே கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே வந்து 15 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் வரணும். இதுதான் வந்து மேலே கொடுத்துருக்குற அந்த டைமிங்கை. அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் தான் இருக்கணும், டேபிள் இருக்கணும், உடனடியாக வந்து உள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை. அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பட் ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி திருப்பி கொடுக்கறதுக்காக கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அதை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அதுக்கு உண்டான ரெஃப்ளெக்ட் எங்களுடைய பாரத நரேந்திர மோடி ஆட்சியில் மட்டும்தான் இது நடக்கும். உடனடியான தீர்வு இப்போ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதனால எந்த ஒரு ஏற்றுமதியாளர்களும் ஜிஎஸ்டி வாங்குறதுக்காக எந்த ஒரு லஞ்சமோ கமிஷனோ கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக ஜிஎஸ்டி உங்களுக்கான ஒரு திட்டம். இந்த ஜிஎஸ்டி மூலமா நீங்க இன்னமும் வந்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மை. அதனால யாருமே ஜிஎஸ்டிக்கு கம்பல்சரி லஞ்சமோ இதோ கொடுக்கக்கூடாது. அப்படி கேட்குற பட்சத்தில் உடனடியாக எங்ககிட்ட புகார் தெரிவிங்க. நான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி அதிகாரியோட நம்பரே கொடுக்குறேன், அவர்கிட்டையும் டைரெக்டாக புகார் தெரிவிக்கலாம். உடனடியாக ஆக்ஷன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரே ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய நரேந்திர மோடி ஆட்சியில் மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிறத அனைத்து ஏற்றுமதியாளருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி திரும்ப வாங்குறதுக்கு, ஏற்றுமதியாளர்களுடைய ஜிஎஸ்டியை திரும்ப வாங்குறதுக்கு, இந்த வரியை திரும்ப வாங்குறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களது தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அண்ணன்ட்ட சொன்ன உடனே அவர் வந்து நீ உடனடியாக ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னதின் எனக்கு அவருக்கு கொடுத்த அட்வைஸின் மூலமாக நான் நமது தமிழகத்தின் சிங்கம் அக்கா மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும், மேலும் நமது நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்களுக்கும், மேலும் நமது ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களுக்கும், மேலும் நமது தமிழகத்தின் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேலும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மோடி ஆப் அதுலேயும் இந்த புகார்களை பதிவு செய்தேன். அதன் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நடவடிக்கை தொடரும் அப்படிங்கிறத இந்த வாயிலாக நான் இப்போ இந்த ஜிஎஸ்டி திரும்ப பெறுவதற்காக, ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெறுவதற்காக நம்ம யாரும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம், கமிஷன் கொடுக்க வேண்டாம். மீறி கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக இப்போ இந்த நம்பரை குறிச்சுக்குங்க. இது வந்து திருச்சி ஜோனல் கிட்ட சிவகுமார் அவருடைய நம்பர் வந்து திருச்சி கோட் நம்பர் 0431, ஃபோன் நம்பர் வந்து 2417377. மறுபடியும் சொல்கிறேன், 431 திருச்சி கோட் நம்பரு. அவங்களுடைய தொலைபேசி எண்ணு 241 73 77. இதுதான் நம்பர். இந்த நம்பருக்கு உடனடியாக நம்ம கொடுக்கலாம். மேலும் நீங்கள் என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு புகார் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா, என்கிட்ட சொல்லணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா என் நம்பரையும் குறிச்சுக்குங்க. 98 947 36 805. இந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி என்கிட்ட புகார் தெரிவிச்சிங்கன்னா உடனடியாக நமது நிதி அமைச்சகத்தையும் நம்ம கரூரில் ஜவுளி தொழில், அந்த ஜவுளி தொழிலுக்கு உண்டான அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள்ட்டையும், இந்த மேலும் நமது தமிழக மத்திய அமைச்சர் திரு அண்ணார் பொன்னார்ஜி அவர்களுக்கும் கொண்டு போய் உடனடியாக இந்த விஷயத்தை வந்து எந்த ஒரு லஞ்சமும் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி பெறதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படிங்கிறத உங்களுடைய முன்னிலையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.